கடைசி நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா பழனிசாமி மூலமாக மயுவை ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே கோர்ட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன இவ ஏதோ ஒரு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கா, இங்கே இவங்க கூட இப்படி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நாம் என்னன்னு கேட்குறேன், அப்படி என்ன ரகசியம்னு சொல்லி கமலா கோவப்பட, ஒரு நிமிஷம் இருமா, அவங்க தான் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன அந்த தீர்ப்புலேருந்து மாற்றிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிங்க ராதிகா சொல்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து இங்கே ஒரு சாட்சின்னு சொல்லி மயுவை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்ததும் இங்கே ராதிகா, கோபி, அவங்க அம்மா கமலான்னு ஏன் சுற்றி இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. இங்கே மயு தான் கோர்ட்டில் வந்து சாட்சியும் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே ஈஸ்வரி பாட்டி கிடையாது. ஈஸ்வரி பாட்டி எங்கள் அம்மாவை தள்ளி விடலை, அவங்க கால் தடிக்கு கீழே விழுந்ததுனால தான் அவங்களுக்கு இப்படி அனுச்சு, எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே கமலாவுக்காக வாதாடின அந்த லாயர் வராங்க. வந்தவங்க இல்லை இதில் ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்குன்னு சொல்ல, நீங்கள் போய் அமைதியாக இருங்க, குழந்தைங்க என்றைக்குமே போய் சொல்ல மாட்டாங்கன்னு எங்கள் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரும் போக இங்கே மயு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு இங்கே வந்து கோர்ட்டில் வந்துட்டு தீர்ப்பு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். இப்படி இந்த வழக்கை விசாரித்த இந்த போலீஸ்க்கும் இந்த வழக்கை இப்படி திசை திருப்பின லாயருக்கும் வந்துட்டு ஒரு சன்மானத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க, ஒரு தண்டனையாக. இதுக்கு பிறகு இங்கே நீதிபதி சொன்னதுனால ஈஸ்வரியையும் வெளியில் விட்டுறாங்க. வெளியிலையும் வந்துடுறாங்க ஈஸ்வரி. வெளியில் வந்த பிறகு இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி பாக்கியான்னு சொல்லி இங்கே பாக்கியாவை கட்டி பிடிச்சி அழுக. இங்கே பாக்கியா நீ மட்டும் இல்லைனா ஈஸ்வரி இந்நேரம் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பான். நீங்கள் தாத்தாவும் அழுகிறாங்க. இனிமேல் எதுக்கு அழுதுகிட்டு, அத்தை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு சொல்லி இங்கே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கூபிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. யார் மேலேன்னு பார்த்தா அந்த கமலா மேலே. நேராக கமலா கிட்ட போகிறாங்க. இவ்வளோ தப்பையும் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எங்கள் அம்மா மேலே பழி போடுறீங்களான்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் நான் சொன்னேன், அதை தான் கம்ப்ளைண்ட்டாக எழுதினேன். உங்கள் அம்மா முதல்ல குழந்தை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கோபி சொல்கிறாங்க, அப்போ எங்கள் அம்மாவை வேணும்னு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்கள உள்ள தள்ளணும்னு நினச்சிருக்கீங்க. இப்போ நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். எங்கள் அம்மா மேலே இருந்த ஒரு சின்ன பகனால் அவங்கள அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கோபி மிரட்ட. இதை கேட்டு இங்கே கமலா அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே வெளியில் வந்துட்டு மயுவை எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு மயுவை கூட்டிகிட்டு வராங்க எங்கள் ராதிகாவும் மயுவும் வரதை பார்த்த உடனே, பார்த்து இல்லை உங்கள் அம்மா பண்ணியிருக்க வேலைன்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க. என்ன ராதிகா, இப்போவும் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியான்னு சொல்லி கேட்குறாங்க கோபி. இதை கேட்ட ராதிகா, அதெல்லாம் இல்லை கோபி அப்படின்னு சொல்ல, இங்கே உங்கள் அம்மா இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, இப்படியே அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வா. இல்லை இல்லை அவங்க இப்படியே போகட்டும், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை கோபி, அம்மா ஏதோ பார்த்து தெரியாமல் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் மயுவை பார்க்குறாங்க. ஏன் மயு இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்ல சொல்லலை, முதல்ல இந்த விஷயம் ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இது இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கள் மம்மி என்னை பேச விட்டீங்க, வீட்டில் எப்போதுமே 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க, ஒன்று டேடி எப்போதுமே ட்ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு, இல்லை நீங்கள் வீட்டில் எங்கள் டேடி கூட சண்டை போடுறீங்க, இப்படி மாறி மாறி பிரச்சனை நடக்கும்போது என்னால் எந்த விஷயத்தையுமே சொல்ல முடியலை, சொல்கிறதுக்கும் பயமாக இருந்துச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா, சரி மயு விடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ கமலா பக்கத்தில் வராங்க. ஏன் மயு, இந்த விஷயத்தை நீ வேணும்னே மறைச்சியா, இல்லை பாக்கியா இப்படி உன்னை சொல்ல சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், பாக்கியாண்டியெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லிக் கொடுக்கல, அன்றைக்கி என்ன நடந்ததோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி குழந்தைகிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி எங்கள் கோபியும் கோவப்படுறாங்க. இது என்ன குழந்தையா இது, என்னை இப்படி எல்லார்கிட்டையும் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஓங்கி கையை எடுக்கிறாங்க. அதை பார்த்து எங்கள் ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வர, உடனே ராதிகா இங்கே தன்னுடைய அம்மாவோட கையை இருக்க பிடிக்கிறாங்க. என்னம்மா பண்ணுற, மயு கிட்ட என்னம்மா இப்படி நடந்துக்கிறேன், மயு உன்னோட பேத்தி அது உனக்கு தெரியாதான்னு சொல்ல, பேத்தின்னு இவளை நான் தூக்கி வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தி கொண்டாடினதுக்கு இப்போ என்னை எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னம்மா அசிங்கப்படுத்தினா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஒருவேளை அது உண்மையாகவே இருந்திருந்தாலும் இதை தனியாக வந்து சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படி எல்லாம் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்ல, இப்போது மயு உண்மையை சொன்னதுனால தானே அத்தை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வெளியில் வர முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கமலாவுக்கு எந்த பதிலுமே இல்லை. அப்போ தான் இங்கே ராதிகா உணர்றாங்க. ராதிகா கேட்குறாங்க, அப்போ நீ எல்லாம் வேணும்னே பண்ணியாமா, நீ பேசுகிறத பார்த்தா இதெல்லாம் வேணும்னு பண்ண மாதிரி தானே இருக்குது, அப்போ நான் கால் தடிக்கு கீழே விழுந்ததை பார்த்துட்டு அத்தை காப்பாற்ற வந்ததை நீ வேணும்னே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட இங்கே வந்துட்டு கோபியும் ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே உடனே கமலா சொல்கிறாங்க, எல்லாம் மயுவால் தான், மயு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தானா நான் இவளை இந்த கோர்ட்டு பக்கமே வரவிடாமல் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்ல, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க ராதிகா. அதுக்கு இங்கே கமலாவும், ஆமாண்டி வேணும்னு தான் பண்ணினேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்ல, என்னம்மா எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளுக்கு எனக்கும் ஒத்து போகலை, அவளுக்காக சமைச்சு வச்சா இவர் என்னடானா ஹோட்டலில்
ஹோட்டல்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன் நான் சமைச்ச சாப்பாட்டை அவள் சாப்பிட மாட்டாளா என்ன? அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரு ஏறி போயிடுச்சா என்ன? அப்படியே ஏதாவது வேணும்னாலும் ரொம்ப அதிகாரமாக உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆர்டர் போடுவான். அவளுக்கு என்ன நான் வச்ச வேலைக்காரியா என்ன? இப்படியெல்லாம் ஒரு நாளும் யாரும் என்கிட்ட நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இங்கே பொண்ணை கொடுத்துட்டோமேன்னு அமைதியாக போனால் அந்த அம்மா ஓவராக பண்ணுச்சு. அதான் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க கமலா. இதை கேட்ட ராதிகாவுக்கு இன்னும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது, கோவமாகுது. அப்போ நீ எல்லாமே வேணும்னு தான் பண்ண அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், வேணும்னு தான் பண்ணினேன். இப்போ என்னடி இருக்கிறதுல அப்படின்னு கேட்க, எல்லாம் உன் நல்லதுக்காக தான். ஒருவேளை அவங்க அங்கே இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்ல, அவங்களால எனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ராதிகாவும் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அங்கே பாக்கியா தான் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த கோபி இங்கே அந்த பக்கம் போகிறதா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை வந்து அங்கே பாக்கியாவும் கவனிக்கிறாங்க. நேராக பாக்கியா பக்கத்தில் வராங்க. இங்கே பாக்கியா பக்கத்தில் வந்ததுமே கமலா வந்து பாக்கியா கிட்ட கோவப்படுறாங்க. எல்லாம் சரியாக முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டு இங்கே பாக்கியாவே ஆச்சரியப்படுறாங்க. நான் எல்லாம் வேணும்னு தான் பண்ணினேன்ற மாதிரி இங்கே பாக்கியா கிட்டேயும் சொல்கிறாங்க. பாக்கியாவும் இதை கேட்டு அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே எதுவுமே பேசாமல் ராதிகா ரொம்ப வேகமாக போகிறாங்க. உள்ளே இருக்க போலீஸ்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல, என்ன கம்ப்ளைண்ட்மான்னு கேட்க, எங்கள் அம்மா மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போது இதெல்லாம் வேணும்னே அவங்க பழி வாங்கணும்னு பண்ணுறதுக்காக பண்ணின விஷயம் தான் இது. எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து மறைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை நீங்களே கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க, இதை கேட்டு கமலா ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. பெத்த அம்மா மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய, எல்லாம் உனக்காக தானடி பண்ணேன்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட கேட்டேன்னா என் வாழ்க்கை நீ வர்ற வரைக்குமே நல்லா தாம்மா இருந்துட்டு இருந்துச்சு, சொல்கிற மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுன்னு சொல்லி எங்கள் ராதிகாவும் அழுக, எங்கள் மையும் அழுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கோபி, நீ அழுகாதடா மையம் அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விட, இப்போனாலும் உங்கள் அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்னு எங்கள் கோபியும் சொல்கிறாங்க. இங்கே வர போலீஸும் உங்களை விசாரணை பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போக, எனக்கு இது போதுண்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் பொண்ணுனோ இல்லை பேத்தினோ நான் அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்னு எங்கள் கமலா சொல்ல, நீ வரைய வேண்டாமா, நீ வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தனா நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி எல்லாரையும் கோர்ட் வாசல் வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன், அவமானப்படுத்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ உன்னால தானே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இனிமேல் கோபி என்னை பற்றி என்ன நினைப்பாரு, இனிமேல் கோபிக்கு எனக்கு இனிமேல் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது, இது எதுவுமே எனக்கு தெரியலமான்னு சொல்லி இங்கே ராதிகாவும் அழுக, இங்கே கோபியும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் கோபி எதுவுமே ராதிகா கிட்ட பேசல. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன கோபம், சின்ன வருத்தம் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அதே போல் எங்கள் கமலாவை போலீஸும் கூட்டிகிட்டு போக, இங்கே வந்து எதுவுமே பேசாமல் கோபியும் போக அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோ அப்பாவோ யாருமே இங்கே வந்துட்டு கோபிக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அங்கே நின்று பசங்களுமே வந்துட்டு வாங்க பாட்டி போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரில் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து கோபியும் போய் மையவை கூட்டிகிட்டு போய் உட்கார, அதுக்கப்புறமா தான் ராதிகா வந்து உட்காராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கோபி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவும் பேசாத ராதிகா, இனிமேல் எதுவும் பேசாத, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே ராதிகாவுக்கு தான் ரொம்பவே கலக்கமாகவும் இருக்குது. தன்னுடைய அம்மா இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுவாங்க, அதுவும் தெரிஞ்சு இந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க எங்கள் ராதிகாவும். அதே நேரம் மையோ, நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோபியும் மையோ கிட்ட. அது இல்லட்டாடி, என்னை பாக்கியா ஆண்டி தான் வந்து பார்த்தாங்கன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் உண்மையை சொல்கிறதுக்குன்னு உனக்கு தோணுச்சுல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா, நீ உண்மையாக இருக்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராதிகாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம உண்மையாக இல்லைன்றதை இவர் வந்து இப்படி சொல்லாமல் சொல்லி காட்டுறாரே நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் மையவை வந்துட்டு தான் பொண்ணை நினச்சிக்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷம்னு எங்கள் ராதிகாவும் நினச்சிட்ருக்காங்க. அதுபோல் எங்கள் ஈஸ்வரியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போக, எங்கள் கமலா தான் தான் வாயாலேயே கெட்ட மாதிரி தான் வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணன்றதை ஒத்துக்கிட்டு இப்போ ஜெயிலுக்கும் போயிட்டாங்க.